ஸ்ரீ துர்கா தேவி. அன்னை துர்க்கையின் ஆணைப்படி ரிஷி கஷ்யபர் அவருடைய புத்திரர்களுக்கு அவரவர் தகுதிக்கு தகுந்தவாறு பூமியை பங்கிட்டுக் கொடுத்தார். பக்ஷிகள் வாயுமண்டலத்தில் வாழ வேண்டும். தேவமைந்தர்கள் ஸ்வர்கலோகத்தில், அசுரர்களும் ராட்சசர்களும் பாதாள லோகத்தில் வாழ வேண்டும். மூச்சு விட முடியவில்லை. பயமா இருக்கிறது. அமைதியாக இரு ராம், அமைதியாக இரு. நான் செய்த சத்தியத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால், நீயும் சொர்க்கலோகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அமைதியாக இரு. உங்களில் யாருக்கும் அந்த தைரியம் இல்லையா? நாம் போராடி அந்த சொர்க்கலோகத்தை நம் வசமாக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா? மூச்சை அடக்கி ஆள்பவன் தான் இந்த பாதாள லோகத்தில் வாழ முடியும். நாம் அவனை வாழ வைப்போம். இந்த பூமியையும் சொர்க்கத்தையும் தன்வசமாக்கும் வரை இந்த காலதேவன் யாரையும் சாக அனுமதிக்க மாட்டான். நாம் 3 சகோதரர்களும் இந்த பூமியையும் சொர்க்கத்தையும் ஆட்சி புரிய போகின்றோம். எழுந்திரு. பல தேவதைகள் வாழ்வதாக சொல்லும் இந்த பாதாள லோகத்தில் எங்களை காக்க ஒருவரும் இல்லையா? யாராவது பாதாள லோகத்தில் இருக்கிறீர்களா? வாருங்கள். தாங்கள் யார்? நான் பாதாள லோகத்தை காப்பவள் பாதாள பைரவி. என்னை மீறி பாதாள உலகத்திற்குள் எவரும் வர முடியாது. அசுரர்களும் ராட்சசர்களும் பாதாள உலகத்தில் தான் வாசம் செய்கிறார்கள். அதனால் அசுரர்களையும் ராட்சசர்களையும் காப்பது எனது கடமையாகிவிட்டது. நீங்கள் தான் எங்களை காக்கும் தெய்வம் என்று சொன்னீர்கள். பாதாள லோகத்தின் கடவுள் என்றும் சொன்னீர்கள். ஆனால் தங்களது வார்த்தையில் எங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. தாங்கள் தான் இந்த பாதாள லோகத்தின் கடவுள் என்றால் எங்களுக்கு நிரூபித்து காட்டுங்கள். எப்படியாவது நிரூபியுங்கள். அப்பொழுதுதான் தங்கள் மீது நம்பிக்கை வரும். உலகம் முழுதும் உனக்கு அடிமையாக வேண்டும் என்றால் என்னை குறித்து நீ தவம் செய். தேவி பாதாள பைரவி, இவ்வுலகத்தில் இந்த காலதேவன் தங்களுடைய காலடியை தவிர வேறு யாருடைய காலடியையும் வணங்க மாட்டான். தங்கள் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் தேவி, எங்களுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவி, ஏற்றுக்கொள்ளுங்கள். காலதேவன் பாதாள பைரவி சொன்னது போல் அவளை குறித்து தவம் இருந்தான். தேவியின் உருவத்தை ஸ்தாபிதம் செய்து கோர தவம் செய்தான்.
पातालिका महामायै दानवरक्षा समन्विते दानवबाधा रक्षामि प्रणम्यहं पुनः पुनः। ॐ पातालिका महामायै दानवरक्षा समन्विते दानवबाधा रक्षामि प्रणम्यहं पुनः पुनः। पातालिका महामायै दानवरक्षा समन्विते दानवबाधा रक्षामि प्रणम्यहं पुनः पुनः। ॐ पातालिका महामायै दानवरक्षा समन्विते दानवबाधा रक्षामि प्रणम्यहं पुनः पुनः। ஏ பாதாள பைரவி, நான் என் தவத்தை முடித்து விட்டேன். இந்த கால தேவன் யமனாலும் வெல்ல முடியாத மாவீரனாகிவிட்டேன் தாயே. ஜெய் பாதாள பைரவி. அண்ட சராசரத்தை உருவாக்குவதற்கு சக்திதான் ஆதாரம். இந்த சக்தி இரண்டு வகைப்படும். ஒன்று நல்ல சக்தி, இன்னொன்று தைரிய சக்தி. அதில் என்ன வித்தியாசம் உள்ளது தாயே? தைரிய சக்தி என்பது தீய சக்தியை குறிக்கும். அந்த சக்தியின் பின்னால் பொறாமை குணம், தீய எண்ணம், கபடம், மேலும் பொய். தீய சக்தியை உருவாக்குபவர்கள் அசுரர்கள்தான். நன்மை செய்வதே நல்ல சக்தியாகும். அதற்கு பின்னால் உண்மையான அன்பு, பரோபகாரம் செய்வது, சத்தியம், தியாகம் மற்றும் தவம். நல்ல சக்தி பிறப்பது மனிதர்களிடமும் மற்றும் முனிவர்களிடமும் தான். அன்னையே, தேவர்கள் வாழ்வதற்கு எந்த சக்தி ஆதாரமாக இருக்கிறது? மனிதர்களால் செய்யப்படும் தானமும் தர்மமும் தான் தேவர்களின் வாழ்வாதாரமாகும். தேவர்களின் வாழ்க்கை, அவர்களின் சக்தி, மனிதர்களால் செய்யப்படும் தான தர்மம், பூஜை புனஸ்காரம், யாகங்கள்,
மேலும் அந்த யாகத்திலிருந்து எழும் புகையை வைத்து அவர்கள் வாழ்கிறார்கள். இந்த அவிர்வாகம்தான் தேவர்களின் ஜீவாதாரம். இதன் மூலமாகத்தான் அவர்கள் உயிர் வாழ்கிறார்கள். இதுதான் அவர்களின் உணவு. ஸ்ரீ துர்கா தேவி, ஸ்ரீ துர்கா தேவி. ஓம் ஆம் ஹாம் ஹம் ஹூம் சேம் ஹூம் ஹூம் பட் ஸ்வாஹா. இத்தனை வருடங்களாக நீயும் மந்திரம் செய்து கொண்டுதான் இருக்கிறாய். ஏதாவது பலன் உண்டா? ஏதாவது வழி கிடைத்ததா சொல். இன்னும் எத்தனை காலம்தான் நாம் பாதாளத்தில் மறைந்து வாழ்வது? இன்னும் எத்தனை காலம்தான் நமது புதல்வர்களுக்கு நடந்த அநியாயத்தை தாங்கிக் கொண்டிருப்பது? கவலைப்படாதீர்கள் சகோதரி திதி. வாருங்கள், தங்கள் கண்களாலேயே இங்கு வந்து பாருங்கள். வாருங்கள். என்னுடன் வாருங்கள் சகோதரி. பாருங்கள் இந்த ஜாதகத்தை. இடதுபுறம் உள்ளது காலதேவனின் ஜாதகம். இந்த ஜாதகத்தில் ராஜயோகம் நிறைந்துள்ளது. வலதுபுறத்தில் உள்ள ஜாதகம் பூலோக ஜீவன்களின் ஜாதகம். பூலோகத்தில் அக்கிரமங்களும் அநியாயங்களும் நிறைந்துள்ளது. அதனால் பூலோகத்தில் வசிக்கும் மக்கள் நம் மகன்களின் அடிமையாவார்கள். அதுதான் நமது முதல் வெற்றியாகும். சொர்க்கத்திற்கு செல்லும் வழியும் பிறக்கும். சகோதரி திதி, நமது நேரம் ஆரம்பமாகிவிட்டது. காலதேவனை உடனடியாக நாம் அரசனாக்க வேண்டும். எங்கள் அன்னை திதிக்கு, அன்னை தனுக்கு, அன்னை திதிக்கு, அன்னை தனுக்கு, அன்னை திதிக்கு, அன்னை தனுக்கு, அன்னை திதிக்கு. ராட்சசர்களே, அசுரர்களே, இன்று நாங்கள் முக்கியமான ஒரு முடிவு எடுத்துள்ளோம். இன்றிலிருந்து உங்கள் எல்லோருக்கும் அரசன் காலதேவன். ஏனென்றால் அவனால் மட்டும்தான் நம்மை இந்த இருட்டு வாழ்க்கையிலிருந்து மீட்க முடியும். அதனால் அவனை வரவேற்க தயாராகுங்கள். உங்களுடைய அசுர அரசன் காலதேவன் வருகிறார். வாழ்க
மைந்தா, இன்றைய இந்த நொடி அசுரர்களின் ராட்சசர்களின் வரலாற்றில் இது மறக்க முடியாத நல்ல நாளாகும். அசுரர்கள் மிக கடுமையான சூழ்நிலையிலும் எப்பொழுதும் தங்களின் குலம் தழைக்க வேண்டும் என்றே நினைப்பார்கள். இந்த நொடி அதற்கு சாட்சியாகும். தேவர்கள் நமக்கு இழைத்த அவமானத்தின் சுடர் கொழுந்துவிட்டு எரிகின்றது. அதற்கு பழி வாங்க வேண்டும். அசுர ஜாதிகளுக்கு கொடுக்க மறுக்கப்பட்ட அதிகாரத்தையும் மரியாதையையும் நாம் நிச்சயம் அதை திரும்ப பெற வேண்டும். மகனே காலதேவா, எல்லா அசுரர்களும் ராட்சசர்களும் இந்த நொடிக்காக தான் ஆவலோடு காத்திருந்தார்கள். அன்னை பாதாள பைரவியின் கருணையால் கிடைத்துள்ள இந்த ஆயுதத்தை உன்னுடைய சத்துருக்களை கொல்வதற்கு நீ பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் எனக்கு உன்னுடைய உயிரை பற்றி அக்கறை இல்லை. ஏனென்றால் எனக்கு அசுரர்களின் மானத்தை பற்றியும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்தஸ்தை பற்றியும் தான் அக்கறை. வாழ்க 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 வாழ்க. அசுரர்களே, நமக்கு எதிரி பூலோகத்தில் வாழும் மனிதர்கள்தான். நமது வாழ்க்கைக்கு குறுக்கே நிற்பவர்களும் அதே மனித குலம்தான். அவர்களின் யாகத்தால் தான் உலகில் தர்மம் பரவுகிறது. எதுவரையில் பூமியில் தர்மம் நிலைத்து நிற்கிறதோ அதுவரையில் தேவர்களின் பலம் கூடிக்கொண்டே இருக்கும். அதனால் தான் பூலோகத்தில் வாழும் மனித குலத்தை நாம் அடியோடு அழிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். நாம் அவர்களை அழிக்கவில்லை என்றால் நமக்கு சொர்க்கம் கிடைக்காது. மனித குலத்தை வேரோடு அறுத்து எறிய வேண்டிய காலம் வந்துவிட்டது. காலதேவன் யமனாலும் வெல்ல முடியாத மகா மாவீரன். என்னவாயிற்று தேவர்களே? ஏன் கவலையோடும் பயத்தோடும் நீங்கள் காணப்படுகிறீர்கள்? கோர அநியாயம் நடக்கப் போகிறது. காலதேவனின் கொடூரம் நாளுக்கு நாள் வளர்கிறது. பூமியில் வாழும் மனித இனத்தை அடியோடு அழிக்க தீர்மானித்து விட்டான். அன்னையே, பூவுலகில் மனித குலம் அழிந்து விட்டால் பிறகு எங்களாலும் இங்கு உயிர் வாழ முடியாது அன்னையே. ஏனென்றால் எங்களுடைய வாழ்வாதாரமே மனிதர்களால் செய்யப்படும் யாக பூஜையிலும் அவர்கள் கொடுக்கின்ற அவிர்வாகத்திலும் தான். மனித குலத்தை காப்பாற்றுங்கள் அன்னையே, காப்பாற்றுங்கள். தேவர்களே, பூமியில் வாழும் மனிதர்களை யாராலும் அழிக்க முடியாது. ஏனென்றால் தேவர்களின் ஜீவாதாரம் மனிதர்களின் தானத்தில் இருக்கிறதோ அதேபோல் மனிதர்களின் வாழ்வாதாரமும் சத்தியம், அஹிம்சை, அன்பு, தர்மம், நம்பிக்கையில்தான் உள்ளது. இந்த 5 நல்ல குணங்களும் பூமியில் உள்ளவரை பூமியில் இருக்கும் மனிதர்களை யாராலும் அழிக்க முடியாது. எப்பொழுது இந்த 5 குணங்களும் அழிந்து போகின்றதோ அப்பொழுது உலகில் மனித இனமே அழிந்து போய்விடும். எப்பொழுது மனிதர்கள் அழிந்து போகின்றனரோ அப்பொழுது உலகம் முழுவதும் அழிந்து போய்விடும். அதனால் தான் தங்களை காண வந்துள்ளோம் தாயே. ஏனென்றால் காலதேவன் பூமியில் வாழும் மக்களிடமிருந்து அன்பு, நம்பிக்கை, அகிம்சை, தர்மத்தையும் பறிக்கப் போகிறானாம். தாயே, காலதேவனின் கொடுமையிலிருந்து யார் தாயே மக்களை காப்பாற்றப் போகிறார்கள்? மனிதர்களை யார் காப்பாற்றுவார்கள் என்று சொல்லுங்கள் தாயே. ஒருவன் மனித இனத்தை ரட்சிக்கவே பிறந்துள்ளான். அவன் நிச்சயம் மனித இனத்தை அழிய விட மாட்டான். அவன் மிகுந்த சக்தி பெற்றவனாவான். அதோடு அவன் மிகுந்த பலசாலியும் ஆவான். ஸ்ரீ துர்கா தேவி, ஸ்ரீ துர்கா தேவி.
அவனுடைய இனிய குரல் ஓசையை வானில் பறக்கும் பட்சிகளும் புரிந்து கொள்ளும். அவனால் மிருகத்தின் பாஷையும் பட்சிகளின் பாஷையையும் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு பதிலுரைக்க முடியும். அவன் தனக்கு தேவையான தேவதைகளை கூட தன் அஸ்திரத்தின் மூலம் அழைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவன். அதோடு அவனுடைய மனதில் சத்தியம், அஹிம்சை, அன்பு, தர்மம், அதோடு நம்பிக்கையை உயிருக்கு மேலாக மதிப்பவன். அவன்தான் பூமியை ஆளும் ஒரே அரசன், என்னுடைய பரம பக்தன் மனுவிரதன், ராஜ ரிஷி மனுவிரதன். மகாராஜா மனவிரதன், 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 மகாராஜா மனவிரதன். அன்னை ஸ்ரீ துர்க்கைக்கு, அன்னை துர்க்கைக்கு, அன்னை துர்க்கைக்கு, அன்னை துர்க்கைக்கு. துர்க்கை அன்னை, தங்களது கருணை இன்று போல் என்றும் என் மீது இருக்க வேண்டும். எப்பொழுதும் நான் நல்லாட்சி புரிய வேண்டும். அன்னை ஸ்ரீ துர்க்கைக்கு, அன்னை ஸ்ரீ துர்க்கைக்கு, அன்னை ஸ்ரீ துர்க்கைக்கு. குழந்தை ராஜகுமாரி, உனக்கு தேவையானதை அன்னை துர்க்கையிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளம்மா. நம் விருப்பத்தை எல்லாம் அன்னை நிறைவேற்றுவாள். அன்னை துர்க்கையை என் கூட விளையாட தோழிகள் யாருமே இல்லை. எனக்கு ஒரு தோழி வேண்டும். இளவரசி, அன்னை துர்காதேவி பக்தர்களின் வேண்டுகோளை நிச்சயம் நிறைவேற்றுவாள். ஒருவேளை என் பிரார்த்தனையை அவள் கேட்காவிட்டால்? இல்லை இளவரசி, நிச்சயம் ஏற்றுக்கொள்வாள். ஒருவேளை நீங்கள் கேட்டது கிடைக்கவில்லை என்றால் துர்காதேவியே பூமியில் தோன்றி உங்களோடு விளையாட தோழியாக வருவாள் இளவரசி. என்னுடைய அரசாட்சியில் ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் என்னிடம் வந்து தாராளமாக கூறலாம். மகாராஜா, தங்களது ஆட்சியில் நாட்டு மக்களுக்கு எந்த குறையுமே இருந்ததில்லை மகாராஜா. ஆனால் மழை பொழியாததால் பயிர்கள் எல்லாம் காய்ந்து போய்விட்டது மகாராஜா. கவலைப்படாதீர்கள். என்னுடைய வர்ண அஸ்திரத்தை பயன்படுத்தி
மழையை வரவழைக்கிறேன். மகாராஜா மனவிரதன் வாழ்க! மகாராஜா மனவிரதன் வாழ்க! மகாராஜா மனவிரதன் வாழ்க! மகாராஜா மனவிரதன் வாழ்க! அவன் அரசனும் ஆவான், ரிஷியும் ஆவான். அவனுடைய வீரம், வேகம், கல்வி ஞானம் பூமியில் வாழும் மக்களை காப்பாற்றும். மகாராஜா 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 या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. अन्नै श्री दुर्गा श्री दुर्गा देवी श्री दुर्गा देवी கூறுங்கள் அன்னை துர்கா தேவிக்கு ஜெய்! அன்னை துர்கா தேவிக்கு ஜெய்! அன்னை துர்கா தேவிக்கு ஜெய்! பூஜைக்கான ஏற்பாடுகள் தயாராகிவிட்டதா? தயாராகிவிட்டது. மந்திரி, என்னுடைய அனுபவத்தில் கூறுகிறேன். நான் எப்பொழுதெல்லாம் நல்ல காரியம் செய்ய நினைக்கிறேனோ, எங்கிருந்தோ தடைகளோ விக்னங்களோ என்னை பரீட்சை செய்வதற்காகவே வந்து விடுகின்றன. அதனால் மந்திரியாரே, மகாராஜா, சேனாதிபதியாரே, மகாராஜா, நீங்கள் இருவரும் கவனமாக இருங்கள். நம்மால் எந்த தவறும் நடக்கக்கூடாது, தடங்கள் வரக்கூடாது. அனைத்து காரியங்களும் மங்களகரமாக நடக்க வேண்டும். இந்த துர்கையின் யாகம் எந்தவித தடங்களும் இல்லாமல் நடக்க வேண்டும். பாதாள லோகத்தில் இருக்கும் வீரர்கள் அத்தனை பேரையும் நமது சபையில் ஒன்று கூட சொல்லுங்கள். இனி பூலோகத்தில் எந்த பூஜையும் புனஸ்காரமும் ஒரு காலம் நடக்கக்கூடாது. மனிதர்களை முழுவதுமாக அழிக்க வேண்டும். எனவே உடனடியாக பூலோகத்தில் தாக்குதல் நடத்துங்கள். தடுப்பவர்களை கொன்று குவியுங்கள். ஒருவேளை இது பாதையில் நின்றுவிட்டால் அது நம் நாட்டிற்கு கேடாகும். சேனாதிபதி, சொல்லுங்கள் அரசே. துர்கை ரூப பூஜை செய்ய கன்னியர்களை வரவழைத்து விட்டீர்களா? அரசே, மகாராஜா, பூஜைக்கெல்லாம் தயாராகிவிட்டது. நானே நேரில் சென்று பார்த்துவிட்டு வந்தேன். எல்லாம் தயாராக உள்ளது. தாங்கள் கலசத்தை எடுத்துக்கொண்டு பூஜைக்கு வர வேண்டும் மகாராஜா. சரி மகாராணி. நம் மகள் சித்ரா எங்கே? நான் இங்கே இருக்கேன் தந்தையே. இது எதற்கு இளவரசி? துர்கை அன்னைக்காக என் கரங்களால் நானே கலசத்தை தயார் செய்தேன் தந்தையே. இதற்கென்ன அவசியம் வந்தது? நாங்கள் எல்லோரும் தான் கலசம் எடுத்து வருகிறோமே. இருந்தாலும் தந்தையே, என் பிரார்த்தனைக்காக நானே கலசம் கொண்டு வருகிறேன்.
அப்பொழுதுதானே அன்னை துர்கா என்னோடு விளையாட தோழியாக வருவாள். சரி மகளே, உன் விருப்பம் நிறைவேறட்டும். கலச யாத்திரை முக்கிய வீதிகள் வழியாக யாகம் நடக்கும் கோயிலுக்கு செல்ல வேண்டும். உத்தரவு மகாராஜா. சொர்க்கத்தை நாம் ஆட்சி புரிய வேண்டுமானால் பூலோகத்தை முழுவதுமாக அழித்தாக வேண்டும். பூலோகத்தில் எங்காவது பூஜை யாகம் செய்பவர்களை எல்லாம் அங்கேயே அழித்து விடுங்கள். அவர்கள் குலத்தையே அழியுங்கள். எந்த மனிதனும் பூஜையை நினைக்காதபடி அவர்கள் மனதில் ஒரு பயங்கரமான பீதியை விதைத்து விடுங்கள். அசுரர்களே, தேவர்களுக்கு அவிர்வாகம் தரும் அந்த மனித குலம் அழிக்கப்பட வேண்டும். காலதேவன், யமனாலும் அழிக்க முடியாத மகா மாவீரன் பாதாள லோக அரசன் காலதேவன், பாதாள அரசன் காலதேவன், பாதாள அரசன் காலதேவன், பாதாள அரசன் காலதேவன், பாதாள அரசன் காலதேவன். அன்னை துர்க்கைக்கு, 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 அன்னை துர்க்கைக்கு. பிரஜைகளே, நீங்கள் எடுத்து வந்த கலசத்தை 4 மூலைகளிலும் பிரதிஷ்டை செய்யுங்கள். மகாராஜா, தங்கள் குடும்பத்தாருடன் இந்த கலசங்களை அன்னையின் பாதத்தில் சமர்ப்பியுங்கள். வாருங்கள் மகாராஜா, மகாராணியுடன் சேர்ந்து கன்யா பூஜையை ஆரம்பிக்கலாம்.
மகாராணி, இப்பொழுது கன்யா ரூபத்தில் இருக்கும் துர்கா தேவிக்கு புஷ்பார்ச்சனை செய்யுங்கள். அன்னை துர்க்கைக்கு, அன்னை துர்க்கைக்கு, அன்னை துர்க்கைக்கு, அன்னை துர்க்கைக்கு, அன்னை துர்க்கைக்கு. வாருங்கள் மகர்ஷி, நாம் பூஜையை ஆரம்பிக்கலாம். அப்படியே செய்கிறேன். மார்கஸ்திதாத்மிகாயை ஸ்வாஹா. எல்லா மனிதர்களையும் கொன்று குவியுங்கள், யாரையும் விட்டு விடாதீர்கள். கொல்லுங்கள், விடாதீர்கள். இந்த மனிதர்களை துண்டு துண்டாக வெட்டி காக்கைக்கு இரையாக்குங்கள். ரம் எனும் அரக்கன் நான், ரம் எனும் அசுரன் நான். ஓம் துர்காசுரஹராயை ஸ்வாஹா. ஓம் துர்காசுர விநாசின்யை ஸ்வாஹா. ஓம் துர்காசுர த்வம்சதோஷாயை ஸ்வாஹா. ஓம் துர்கயுத்த விஷாரதாயை ஸ்வாஹா. ஓம் துர்கயுத்த விமர்தின்யை ஸ்வாஹா. அந்த முடிவனை விடாதீர்கள், அடித்துக் கொல்லுங்கள். அவனை உயிரோடு விடாதீர்கள். தாக்குங்கள், சாகடியுங்கள், எல்லோரையும் அடித்துக் கொள்ளுங்கள். மனித ஜாதி இருக்கவே கூடாது. எல்லா மனிதர்களுக்கும் சமாதி கட்டுவோம். துண்டு துண்டாக வெட்டி எறியுங்கள். துர்காயை ஸ்வாஹா. மகாராஜா, எங்களை காப்பாற்றுங்கள் மகாராஜா. மகாராஜா, காப்பாற்றுங்கள் மகாராஜா. என்னவாயிற்று உங்களுக்கு? யார் உங்களை இப்படி செய்தது? மகாராஜா, அசுரர்கள் பூலோகத்தில் வந்து எங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள்.